நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 21 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணி. பிரிட்டன்ல வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளில் நஞ்சு இருப்பதாகவும் ஒருவர் இறந்து விட்டார். 200க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 207 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அப்ப பிரிட்டிஷ் தயாரிப்புகள், இதுல முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சீல பார்க்கணும். பிரிட்டிஷ் தயாரிப்புகள் இந்த நோய் தொற்றுக்கு காரணம் அல்ல. முட்டையில சீல்கள் இருக்கும் தானே, அந்த சீலை பாருங்க என்று சொல்லி தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் தயாரிப்புகள் நோய் தொற்றுக்கு காரணம் அல்ல என்று UKHSA நிராகரித்திருக்கிறது. இங்க உள்ள வர்த்தக அமைப்பு இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை உட்கொண்டதே இதற்கு காரணம் என்று ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்டன் முழுவதிலும் பரவியுள்ள சால்மோனெல்லா இந்த பரவலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை மக்கள் சாப்பிட்டதால் இந்த நோய் பரவி உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த நோய் பரவல் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகின்ற பிரிட்டன் சுகாதார பாதுகாப்பு முகமை பாதிக்கப்பட்ட 207 பேரின் வயதை பார்த்தா கிட்டத்தட்ட 1 வயதுல இருந்து 90 வயது வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாரும் பொதுவாக காலையில முட்டை சாப்பிடுறதானே, ஆகவே 1 வயதுல இருந்து 90 வயது வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப சிலர் உணவகங்கள்ல சாப்பிட்டு இருக்கின்றார்கள். சிற்றுண்டி சாலைகள்ல பழைய முட்டைகளை அவர்கள் உட்கொண்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வருகிறது. பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட முட்டைகள் அல்லது கோழி இறைச்சி இதற்கு காரணம் அல்ல என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் UKHSA இந்த தர நிர்ணய கட்டுப்பாடு அமைப்பு நிராகரித்திருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் தான் இந்த பிரச்சனை இருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் அது சொல்கிறது. இந்த நோய் பரவல் எவ்வாறு தொடங்கியது என்பதை கண்டறிய சுகாதார அச்சுறுத்தல்களை கண்காணிப்பதற்கான தங்களின் கூட்டு அமைப்பு மூலம் ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இது தொடர் விசாரணையில் இருக்கின்றார். உயிரிழந்த நபர் அல்லது அவருடைய மரணத்திற்கான சூழ்நிலைகள் குறித்த எந்த விவரங்களையும் வெளியிட முடியாது என்று சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஏனென்றா இப்ப இது மிகப்பெரிய பிரச்சனை, பிசினஸ்லயே மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். இப்ப பிரிட்டிஷ் முட்டைகள் அவர்கள் சாப்பிடாமல் பயந்து போய் விடுவார்கள் என்ற காரணத்தினால எல்லாவற்றையும் அவர்கள் மறைக்க பார்க்கின்றார்கள். ஆனா பத்திரிகைகள் தோண்டி எடுத்து வெளியில விட்டுடும் பொழுது இப்ப சால்மெனல்லா என்ற இந்த நோயினால் குறைந்தது 34 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்ததாகவும் அவர்கள் 2 பேருக்கு இரத்த ஓட்டத்துல தொற்று ஏற்பட்டதாகவும் நோய் தொற்று ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 207 நோயாளிகளுடைய மரபணுவை வரிசைப்படுத்துற நேரம் சால்மெனல்லோ கிருமியோடு தொடர்புடையவர்கள் தான் இவர்கள் என்று உறுதியாக தற்பொழுது சொல்கிறார்கள். முதல் நோயாளி 2025 ஆகஸ்ட் 11 அடையாளம் காணப்பட்டார். ஆனாலும் அவர்கள் ரிசர்ச் பண்ணி இப்பொழுதுதான் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கடந்த மாதத்தின் நடுப்பகுதியில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலான நோயாளிகள் இங்கிலாந்துல அதிகமானவர்கள் 199 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்கொட்லாந்துல 6 பேர், வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்துல ஒவ்வொருவர் தான். அப்ப அங்க பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து, இங்க லண்டன், இங்கிலாந்துல தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இதுவரை 47 நோயாளிகள் லண்டன்லையும், யோக்ஷால ஹம்பர் பகுதியில 38 பேரும் பதிவாகி இருக்கிறார்கள், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இந்த நோய் பரவல் 2025 இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளோடு தொடர்புடையதாக இது இருப்பதாக சுகாதார அமைப்பு சொல்கிறது. 2 ஆண்டுகளுக்கும் இடையில் அடையாளம் காணப்பட்ட கிருமி வகை மரபணு இது ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று கிங்ஸ் கல்லூரி லண்டனின் ஆராய்ச்சி உதவியாளர் டாக்டர் ஷஃபி ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை காலை வெளியிடப்பட்ட நோய் பரவல் குறித்த பொதுமக்களை எச்சரிக்கும் இந்த அறிக்கையிலே UKHSA அறிவிப்புல நோய்க்கு காரணமான இந்த மாசுபாடு பிரச்சனை, இதனுடைய மூலத்தை தோற்றத்தை கண்டறிய விரிவான நோய் பரவலியல் மற்றும் உணவு சங்கிலி தொடர்பான ஆய்வுகள் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட 114 பேரிடம் நடத்தப்பட்ட அவர்களோடு பேசியதுல அறிகுறிகள் தோன்றுவதற்கு முந்தைய வாரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்தனி நோயாளிகள் புகார் அளித்ததாக NHS சொல்கிறது. 5 உணவு வணிகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த அந்த மிகப்பெரிய செயின் சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட முட்டை இருந்திருக்கிறது. இந்த உணவு வணிகங்கள் மொத்தம் 24 நோயாளர்களோடு தொடர்புடையவை. இப்ப அவர்களோடு நேர்காணல் செய்து பேசிய நேரத்துல அவர்கள் இந்த உணவு
சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் யூகே அரசாங்கம் அந்த 5 வணிகங்களின் பெயர்களை வெளியிடவில்லை. இதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. இப்ப எந்த வணிகம், எந்த சூப்பர் மார்க்கெட் என்று சொன்னா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கின்றன. எந்த சூப்பர் மார்க்கெட் என்று சொன்னா மக்கள் அதில இருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். ஆனால் அவர்கள் வெளியிட விரும்பவில்லை என்றால் இது இது வர்த்தக செயினை வந்து உடைத்து விடும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்ப மக்களுக்கு வருத்தம் வந்தாலும் பரவாயில்லையா? ஆனால் என்ன பிரச்சனைனா, ரகசியமாக அவர்களுக்கு சொல்லி பல வணிக நிறுவனங்கள் இருந்து முட்டையை திரும்ப பெற்று அவங்க வந்து அழித்து விட்டார்கள். ஆனா ரகசியமாக சொல்லி அழித்திருக்கிறார்களே தவிர வெளிப்படையாக எங்களுக்கு சொல்லல. அடுத்தது வந்து இந்த சால்மனெல்லோ பரவல் காரணமாக அமெரிக்காவில தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளிலும் இந்த முட்டைகள் பெருமளவில் திரும்ப பெறப்படுகின்றன. அங்கேயும் இந்த பிரச்சனை இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட இந்த உணவு சங்கிலி விசாரணைகளில் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு முட்டை இறக்குமதியாளர்கள் உட்பட பல இடங்களிலிருந்து முட்டைகள் வழங்கப்படுகின்றன என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. உள்ளூர் விசாரணைகளில் இந்த இந்த இடங்கள் 2ல மிகப்பெரிய அபாயகரமான கிருமி அந்த முட்டைக்குள் இருந்ததாகவும் சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கின்றார்கள், இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட முட்டைகள் அல்லது கோழி இறைச்சியோடு எந்த தொடர்பும் கண்டறியப்படவில்லை, நீங்கள் பார்த்து வாங்குவோம்னு சொல்கின்றார்கள். இறப்பை குடல் தொற்று நோய்கள் தான் முதலாவது. தொற்று நோயியல் நிபுணரான ஹன்னா சால் சொல்கின்றார், இறப்பை குடல் தொற்று நோய் தான் முதலாவது ஆரம்பித்தது. சால்மனெல்லோ பரவலை விசாரிக்க தாங்கள் பிற பொது சுகாதார முகமைகளோடு இணைந்து பணியாற்றி வருவதாகவும் சொல்கின்றார்கள். அசுத்தமான உணவு, முட்டையிலுமே எக்ஸ்பைரி டேட் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது அரிதாகத்தான் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடும் என்று இங்கே வைத்தியர்கள் சொல்கின்றார்கள். லேசான நோய்தான், இருப்பினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலங்களை கொண்ட பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதற்கு பிறகு இந்த நோய் கடுமையாகிவிடும் என்றும் சொல்கின்றார்கள். சால்மனெல்லோ நோய் தொற்றின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வயிற்றுப்போக்கு, அதிகமாக வயிற்றுப்போக்கு இருக்கும், வயிற்றுல பிடிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கும், கடுமையா வலிக்கும், வாந்தியும் வரும், காய்ச்சலும் வரும் என்று அறிகுறிகள் குறித்து சொல்கின்றார்கள். இப்படி ஏதாவது முட்டை சாப்பிட்டா பிறகு இப்படி அறிகுறிகள் வந்தா உடனடியாக NHSயோ அல்லது GPயோ தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது அவசரகால சேவையோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று NHS சொல்கிறது. சால்மனெல்லோ பரவலை தடுக்க பொதுமக்கள் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். கழிவறையை பயன்படுத்திய பிறகு உணவை தயாரிப்பதற்கும் கையாள்வதற்கு முன்பும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். உணவை நல்லா சமைக்க சொல்லி சொல்கின்றார்கள், நல்லா முட்டையை நல்லா அவிக்க சொல்லி சொல்கின்றார்கள். ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக NHSஐ தொடர்பு கொள்ளுமாறும் இங்கே NHS வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். என்னடா இப்ப எந்த முட்டையை வாங்குறது, எப்படி சாப்பிடுறது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட தற்பொழுது ஒருவர் இறந்து விட்டார். 207 பேருக்கிட்ட இந்த பிரச்சனையால தற்பொழுது பிரிட்டன்ல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.